எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSWE அகாடமி. TNPSC குரூப் 4 2022க்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை உண்மையாலுமே கட் ஆஃபு ரொம்ப குறையுது. வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்நாள் வரைக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால் பசங்க எல்லாமே இங்கிலீஷ் ரொம்ப ஈஸிங்க. தமிழ் மாதிரிலாம் இல்லை. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிராமர் பார்ட்டு, லிட்ரேச்சர் பார்ட்டு ஒரு 20 to 30 டேஸ்லேயே பக்கவாக ரெடி ஆகிடலாம். ஒரு 90+ அசால்ட்டாக அடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருமே ஃபுல் மார்க் இருக்கும். இப்போது மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும். ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் ஹை அப்படிங்கிறப்போ ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லாதனால ஸோ தமிழ் மட்டும்தான் இருக்குது இப்போது. ஸோ அதனால் இங்கிலீஷ் மாணவர்கள் அந்த தமிழ் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுதான் ரியலாகவே உண்மை. பட் அதையும் தாண்டி பல பேர் படிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு வெற்றிகள் மற்றும் பாராட்டுகள். ரைட், ஓகே. ஸோ இது ஒரு ஜென்ரலான விஷயம். பட் ஆனால் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நான் இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன், நான் 120 எடுத்திருக்கேன், 150 எடுத்திருக்கேன், 140 எடுத்திருக்கேன், 150 எடுத்திருக்கேன், நான் பிசி, நான் பிசிஎம், நான் எம்பிசி, நான் எஸ்சி, எஸ்டி, டைப்பிஸ்டனோ, ஹையர் லோயர் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மொத்த தகவல்களையும் இந்த ஒரு வீடியோ உள்ளடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கட் ஆஃப்னா என்னப்பா? கட் ஆஃப்ங்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் எத்தனை கொஸ்டின் நிறைய பெர்சன்டேஜ் அதெல்லாம் குழப்பிக்க வேணாம். கட் ஆஃப் இஸ் நத்திங் பட் யுவர் கொஸ்டின். அதாவது 200 கேள்விங்க குரூப் 4க்கு. தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100 கேள்விங்க. மேக்ஸுங்கிறது 25ங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எவ்வளோங்க? 75ங்க. மொத்தம் 200 ஆச்சுங்க. இப்போ பிரிங்க. ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கோங்க. தமிழ் இது தெரியும்ல, 40% இருந்தால் தான் என்னங்க நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி. தமிழில் மினிமம் 40%. அப்போ 100 கேள்விக்கு 40% அப்படின்னா ஒரு 40 கொஷின்ஸ் வச்சுக்கலாமா? ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட், ஓகே. இப்போது ஸோ தமிழில் மினிமம் ஒரு 40% எடுக்கணும். அதாவது 100 கேள்விகளில் ஒரு 40 கேள்வி கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக இருந்தால் தான் ஜென்ரல் ஸ்டடீஸு கரெக்ஷனு பண்ணுவாங்க, சரிங்களா? இது தமிழுக்கானது. ஸோ இப்போ தமிழில் நீங்கள் ஒரு 90 எடுக்கிறீங்க, சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு கணக்கில் ஒரு 20 எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த கரண்ட் அஃபேரு, அப்புறம் சயின்ஸிஸ், பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே உள்ளடக்கி 75க்கு ஒரு 45 எடுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா இது 3யுமே கூட்டணும், சரிங்களா? அப்போ 90 + 20ங்கிறது எவ்வளோங்க? 110. ஸோ 110 + 40 வச்சுட்டா கூட 150 + 5 தான். ஸோ 155 தான் உங்களுடைய கட் ஆஃபு. இதில் கிளியரா? இதுதான் கட் ஆஃபு. ஆனால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறதுல எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா பல ஃபேக்டர் இருக்குது. ஆனால் முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பர் 1 வேக்கன்சி ப்ளஸ் அதற்கான காம்படிஷன், சிபிடி, சரிங்களா? வேக்கன்சி, அதற்கான காம்படிஷன். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட ஹார்ட்னஸ். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கா, இல்லை கஷ்டமாக இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா? நேற்று, அதாவது ஜூலை 24 நடைபெற்ற குரூப் 4 தேர்வு, 2022 குரூப் 4 தேர்வு மாட்ரேட்டாக இருந்துச்சு. வேக்கன்சியும் காம்படிஷனும் அதுவுமே சைமுல்டேனியஸாக இருந்துச்சு. அதாவது ஒன்றுக்கொன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸோ கட் ஆஃப் ரேஷியோ வேணாம், ரேஷியோ ரொம்ப குழப்பம். ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2019 வரைக்கும் இந்த கிராஃப் இந்த ஸ்டேஜில் இருந்தது. இப்போ 2022 இவ்வளோ தான் இருக்குது. மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, இங்கிலீஷை எடுத்துட்டு தமிழ் போட்டது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா ரிசர்வேஷனுக்கு வரலாம். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க ஜென்ரல் சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. இது ஜென்ரல், அதுதான் பொது அப்படிங்கிற மாதிரி அவங்கள விட்டுறலாம். இப்போது மொத்தம் வேக்கன்சி எவ்வளோ? 7301 வேக்கன்சி. இந்த 7301 வேக்கன்சியில்
4162 அப்படிங்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, இது எல்லாமே சரிங்களா, ஆல் போஸ்ட். ஸோ இப்படி சொல்கிறத விட டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ 3139 வந்து டைப்பிஸ்ட்டு அண்ட் தென் ஸ்டெனோ. ஸோ இந்த டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ 3139, இது தவிர்த்து இருக்கிறது எல்லாமே 4162 தான். ஸோ டோட்டல் 4162 ஃபார் ஆல் மினிஸ்ட்ரல் சர்வீசஸ்ஸு, ஜுடிஷியல் சர்வீசஸ்ஸு, இது எல்லாமே 4162. டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கு வந்து 3139. இதில் நீங்கள் கிளியராக இருக்கீங்களா? ரைட், ஓகே. இப்போ வாங்க மெயின் மேட்ருக்கு. இப்போ இந்த 7301 இருக்குல்லங்க, இதில் ஜென்ரல் விட்டுருங்க, பிசி இவங்களுக்கு 26.5% ரிசர்வேஷன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 7301 நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 7301 இந்த 26.5% நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 1100 அரவுண்ட் வருமா? அப்போது பிசிக்கு அந்த 7301 1100 வேக்கன்சி நீங்கள் அடிக்கலாம், எடுத்துக்கலாம். கிளியரா? அதே மாதிரி ஒன்றுக்கும் பார்க்கலாம். ஸோ பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 26.5%, விச் மீன்ஸ் 1100. நெக்ஸ்ட்டு பிசி முஸ்லீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3.5%, 150 அரவுண்ட். நெக்ஸ்ட்டு எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 20%, விச் மீன்ஸ் ஒரு 825 or 35 லைக் தட். ஓகேவா? சரி. அதே மாதிரி எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 50, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணாம். 15%, 620 25 அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு எஸ்சி அருந்ததியர்களுக்கு 3%, ஒரு 120 125 அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிங்கிறது பார்த்திங்கன்னா 1%, 40 42 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கான ஒரு வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு அந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ அப்படிங்கிறது எவ்வளோ? 3139. ஸோ கணக்கு போட்டால் 7301 வருதா? ரைட். இது தாங்க மேட்ரு, இதுதான் ரிசர்வேஷனு. இப்போது கட் ஆஃபுக்கு வரலாம். ஸோ இந்த கட் ஆஃபு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போது அது எல்லாமே வச்சு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறேங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வருதுன்னு. ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 163, ஒரு 163லேருந்து ஒரு 169 ஆர் 170 மேபி வரலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒன்றும் கட் ஆஃப் சொல்லும் போது அதில் ஃபீமேல் ரிசர்வேஷன், அதாவது உமன்ஸ் ரிசர்வேஷன் -1 ஆர் -2 போட்டுக்கோங்க. அதாவது இப்போ ஜென்ரல் 163 ஒரு மேலுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபீமேலுக்கு -2. நீங்கள் 121 எடுத்தாலே பாஸு. புரிதுங்களா இந்த கான்செப்ட்டு? அது மாதிரி நான் சொல்ல நீங்கள் ஃபீமேலுக்கு வந்து 1 or 2 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சார் 1 or 2 சொல்கிறீங்க? ஒன்று சொல்லுங்கள், இல்லை 2 சொல்லுங்கள் அப்படின்னா அது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாதுங்க, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு 162 வரலாங்க. 162லேருந்து 166 வரைக்கும் வரலாங்க. இதில் வந்து ஃபீமேல் வந்து 1 or 2 மார்க்கை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு எம்பிசிங்க 20% ரிசர்வேஷன், மொத்தம் 825 to 30 வரும். ஸோ இதுக்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160லேருந்து ஒரு 164 165 வரைக்கும் வரலாங்க. இதில் ஃபீமேல் 1 or 2 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155லேருந்து ஒரு 158 வரை வரலாங்க, சரிங்களா? 155லேருந்து ஒரு 158 வரலாங்க. மேபி இந்த 155 மேபி குறையலாம், பட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஸோ இதில் ஃபீமேலுக்கு வந்து 1 or 2 மார்க்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அருந்ததியர்கள் ஒரு 150, மேபி 114 மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 150 to 155, சரிங்களா? இதுதான் வந்து எஸ்சி அருந்ததியர்களுக்கு வரலாம். இங்கே 149 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீமேல் 1 or 2 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் இருக்குது, லோயர் இருக்குது. ஸோ ஹையர் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 148 ஒரு 150 அப்படி வரலாம். லோயர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 158
ஒரு 160 அப்படின்னு வரலாம். அதே மாதிரி வந்து ஸ்டெனோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 137 to 140 வரலாம். இது ஹையரு. லோயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 140 to இது மேபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்டிங்கிறது அதுக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இல்லை, ஸ்டெனோ STENO ஸ்டெனோன்னு சொல்லிட்டுருக்கேன். லோயருக்கு வந்து 140 ஒரு 143 அப்படிங்கிற ரேஞ்சில் வரலாம். ஆனால் சீரியஸாகவே சொல்கிறேன், ஸோ இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு இல்லாத காரணத்திற்காக கட் ஆஃப் எல்லாமே மோஸ்ட்லி, அதாவது இங்கிலீஷ் இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இங்கிலீஷ் மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. அப்போது என்ன ஆகுனா அசால்ட்டாக அடிப்பாங்க. அசால்ட்டாக 95 அசால்ட்டு 30 நாள் தேவை கிடையாது, ஒரு 20 நாள் உட்காந்து பயங்கரமாக படிச்சுன்னா வச்சுக்கோங்க 95+ அசால்ட்டு. அப்போ என்ன ஆகுன்னா எல்லாமே வந்து ஒரு 180 188 எல்லாமே க்யூவில் நிற்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காக எவ்வளோங்க கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாமே குறையுது. ஸோ அப்சல்யூட்லி இதுதான் விஷயம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஜென்ரலே வந்து ஒரு 165 தான், அதுவும் 164 கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த முறை கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நடக்கும், கேரியர் ஃபார்வர்டு வேக்கன்சி இது எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? பிகாஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில், அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஜென்ரல் ஃபில் ஆகும். ஸோ பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் நான் பாரு டக்குன்னு வந்து கட் ஆஃப் இதுதான்ப்பா அப்படின்னு இருக்கலாம். பட் நீங்கள் இது தெரிஞ்சிக்கணும், இதுதான் மெயினான விஷயங்களே. புரியுதுங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்னென்னா இப்போ வந்து டோட்டல் 7301 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 4162 தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, ஜுடிஷியல் சர்வீஸு எல்லாம் வந்துடும். புரியுதுங்களா? மீதி இருக்கிற 3139 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அண்ட் தென்னு ஸ்டெனோ. ஸோ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ எடுத்தவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னால், நார்மலாக படிக்கிறவங்க விட இவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஒருவேளை கட் ஆஃப் கம்மியாக இருந்து அவங்க கரெக்டாக இந்த 3139க்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த 4162 வேக்கன்சியில் கை வைக்க முடியும், அதன் மூலியமாக போயிடலாம். ஆனால் ஜென்ரலாக இருக்கிற மாணவர்கள், டைப்பிஸ்ட் ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணாத மாணவர்கள் இந்த 3139க்குள்ளே நுழைய முடியாது. புரிஞ்சுக்கோங்க. டைப்பிஸ்ட் ஸ்டெனோ முடித்தவங்களுக்கு ஆல்ரெடி 3139 வேக்கன்சி சொலையாக இருக்குது. அவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மி, அதனால் அவங்க இதுக்குள்ளே வந்துக்கலாம், அந்த வேலை எடுத்துக்கலாம். ஒருவேளை இவங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் ஒரு 170 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துட்டாங்கன்னா இந்த 4162 இந்த தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, ஜுடிஷியல் சர்வீஸ், இந்த VAO, JA இது மாதிரி போஸ்ட்டுகளுக்கும் போயிடலாம். ஆனால் நம்ம டைப்பிஸ்ட்டும் பண்ணல, ஸ்டெனோவும் பண்ணலாம், இந்த 3139க்குள்ளே நுழைய முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் நடக்க தான் செய்யும், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு உள்ளொதுக்கீடு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாகணும். உள்ளொதுக்கீடு அதாவது இப்போ நார்மலாக வந்து இப்போ நார்மலாக வந்து MBCக்கு வந்து 20%, இது வந்து ரிசர்வேஷன், பொதுவான ரிசர்வேஷன். ஆனால் உள்ளொதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பெண்களுக்கு 30% உள்ளொதுக்கீடு இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5% இருக்குது, ஃபிசிக்கல் சேலஞ்ச்டு பர்சனுக்கு 4% இருக்குது, அதே மாதிரி PSTMக்கு 20% இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுங்க, இப்போ வந்து BC எடுத்துக்கலாம், 1100 வேக்கன்சின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1100 வேக்கன்சி வருதுன்னா அப்போது இது எல்லாமே இந்த உள்ளொதுக்கீடு இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். ஸோ கேட்டகரி வைஸ். ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது, நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நீங்கள் வீடியோ பாருங்கள், புரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பேசிக்கலாக தெரிஞ்சிக்கணும். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் இன்னும் வேறு லெவலாக இருக்கும், எல்லாமே ஒரே விடலை வேணாம், அதை நான் தனியாக கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அதே மாதிரி நான் 120 எடுத்திருக்கேன் சார், நான் 110 எடுத்திருக்கேன், நான் 140 எடுத்திருக்கேன், நான் ஃபீல் பண்ணணுமா? எதுக்கு ஃபீல் பண்ணணும்? படித்திருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் சார் நான் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் சூப்பராக படிச்சிருக்கேன் சார், நான் சூப்பராக படித்து நான் தேர்வு எழுதியிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபீல் பண்ணலாம். நம்ம படிக்கலை, நம்ம சூழ்நிலை அப்படி, அடுத்த முறை 2023 படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போகிறது என்ன எதுக்கு நம்ம கம்யூனல் கேட்டகரி டார்கெட் வைக்கணும்? ஜென்ரல் கேட்டகரி டார்கெட் வச்சு ஸ்டேட் ஃபஸ்ட் அடிச்சுட்டு போகிறது. ஒரு 3 மாதத்தில் குரூப் 4 படிக்க முடியும்னா நம்ம குரூப் 4 2023 ஜூன் ஜூலையில் தான் வரும் இதே மாதிரி. அப்படிங்கிறப்போ 1 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். அசால்ட்டாக விஏ அடிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்டுங்க, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.